கடவுளா அல்லது செல்வமா? ஒரு சமயம் நடந்த விஷயம். அன்பு உள்ளம் கொண்ட ராஜா ஒருவர் இருந்தார். அவர் இறைவனிடம் மிகுந்த பக்தி கொண்டு தினமும் இறைவனை வழிபட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் இறைவன் ராஜாவிடம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு தமது தரிசனத்தை அளித்து மேலும் கூறினார், ஏ ராஜாவே, நான் உன்னைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீ என்னிடம் எதை வேண்டுமானாலும் கேள், நான் உனக்கு தருகிறேன். நன்றியால் நிரம்பிய ராஜா பதில் அளித்தார், என் இறைவனே, தங்களது கருணையினால் என்னிடம் எல்லாமே இருக்கிறது. என்னுடைய ராஜ்யத்தில் செழிப்பும் அமைதியும் இருக்கிறது. ஆனாலும் என்னோட மனசில் ஒரு ஆசை இருக்கு. தாங்கள் எனக்கு இப்போது தரிசனம் அளித்தது போல என்னோட மக்களுக்கும் இதே மாதிரி தரிசனத்தை தரணும்னு நான் ஆசைப்படுறேன். இறைவன் ராஜாவின் அப்பாவித்தனத்தை பார்த்து புன்னகைத்தார். மேலும் ஒவ்வொருவரும் இறைவனோட உண்மையான ரூபத்தை காண்பது இயலாதது என்பதை புரிய வைத்தார். இறைவன் கூறினார், எனக்கு கூற வருத்தமாக தான் உள்ளது, ஆனால் அப்படி நடக்க முடியாது. வேறு ஏதாவது கேள், அது உனக்கு கிடைக்கும். ஆனால் ராஜா திரும்ப திரும்ப அதையே வேண்டியவர் இருந்தார். ஏன்னா தான் தரிசித்துக் கொண்டிருப்பதைப் போலவே தனது மக்களும் இறைவனை தரிசிக்கணும்னு அவர் விரும்பினார். இறைவா, எனது வேண்டுகோளுக்கு மதிப்பளியுங்கள். தங்களுடைய தரிசனம் அவர்களுக்கு எல்லையற்ற சந்தோஷத்தையும் ஞானத்தையும் தரும். ராஜாவின் தன்னலமற்ற உணர்வையும் பக்தியையும் கண்டு இறைவனது உள்ளத்தில் கருணை பிறந்தது. சரி என்று இறைவன் கூறினார், உன்னுடைய மக்களையெல்லாம் ஒன்று சேர்த்து நாளை காலை அந்த மலைக்கு அழைத்து வா. நான் உங்கள் அனைவரையும் அங்கே சந்திக்கிறேன். சந்தோஷமடைந்த ராஜா ராஜ்யம் முழுவதும் தண்டோரா போடச் சொன்னார். அவருடைய வீரர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று அறிவித்துக் கொண்டிருந்தனர், நாளை காலை மலை மேல் போக வேண்டும். இறைவன் நமக்கு தரிசனம் தருவார். ராஜாவும் ராணியும் முன்னே நடந்து நமக்கு வழிகாட்டுவார்கள். அடுத்த நாள் காலை நம்பிக்கை மிகுந்த ராஜ்யத்தின் மக்கள் பரந்த மலையின் அடிவாரத்தில் கூடினர். அவர்களது உள்ளம் உற்சாகத்தால் நிறைந்திருந்தது. ஏனெனில் அனைவரும் இறைவனை தரிசிக்க இருந்தனர். மலை மீது ஏறுவதற்கான பயணம் ஆரம்பித்தவுடன் செப்பு காசுகளின் குவியல் தென்பட்டது. சிலருக்கு பேராசை உண்டாகி அவர்கள் அதை நோக்கி திரும்பினார்கள். ராஜா அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார், செப்பு காசுகளை பார்த்து உங்களோட கவனத்தை சிதறவிடாதீர்கள். உங்களுக்கு இறைவன் நேருக்கு நேராக தரிசனத்தை அளிப்பார். அது எல்லையற்ற மதிப்பு மிகுந்ததாகும். துரதிருஷ்டவசமாக பெரும்பாலானோர் ராஜாவின் வார்த்தைகளுக்கு கவனத்தை அளிக்கவில்லை. அவர்கள் செப்பு காசுகளை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினார்கள். ராஜா திரும்பி பார்த்தார். பாதிக்கும் மேலான மக்கள் வழிமாறி சென்று விட்டனர். பெரும்பாலான இந்த மக்கள் இந்த செப்பு காசுகளின் பேராசையில் சிக்கிவிட்டார்களே என்று ராஜா வருத்தப்பட்டார். பாதையில் இன்னும் முன்னேறி செல்லும்போது வெள்ளிக்காசுகளின் குவியல் தென்பட்டது. திரும்பவும் சில மக்கள் இதை பார்த்து, இந்த பொன்னான வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காதுன்னு ராஜாவை விட்டுட்டு அதை நோக்கி போய்விட்டார்கள். அவர்களும் தங்களுக்கு புதிதாக கிடைத்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு திரும்பி போய் விட்டார்கள். ராஜாவின் வருத்தம் அதிகமானது. ராஜா ஒரு முறை பின்னால் திரும்பி பார்த்தார். மிக குறைவான மக்களே எஞ்சியிருந்தனர். அவர் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார், போகட்டும், ஏதோ சிலருக்காவது இறைவன் மேல் நம்பிக்கையுள்ளதே. மேலும் அவரோட தரிசனம் இந்த உலக விஷயங்களை விட அதிக மதிப்புள்ளதாக நினைக்கிறார்களே. நடக்க ஆரம்பித்து நிறைய நேரமாகவில்லை, அவர்களுக்கு பொற்காசுகளின் குவியல் தென்பட்டது. இந்த தடவை பெரும்பாலானவர்கள், சொல்லப்போனால் ராஜாவின் குடும்பத்தினர்கள் உட்பட, தங்கத்தை எடுத்துக்கொள்ள ஓடிவிட்டார்கள். அவர்களும் ஜோபியில் தங்கத்தை நிரப்பிக்கொண்டு வீட்டிற்கு சென்று விட்டனர்.
ராணி மட்டுமே உடனிருந்ததை பார்த்து ராஜாவின் நெஞ்சம் நொறுங்கிவிட்டது. வருந்திய உள்ளத்தோடு அவர் கூறினார், பார், இந்த உலக விஷயங்கள் எப்படி இந்த மக்களை வீணா அலைய வைக்கிறது. இறைவனின் தரிசனம் எவ்வளவு அவசியமானது என்று அவர்கள் புரிஞ்சுக்கவே இல்லை. இந்த அனைத்து உலக சொத்துகளும் அவருக்கு முன்னால் மதிப்பற்றது. ராஜாவின் துக்கத்தை ஒத்துக்கொண்டு ராணியும் அதை ஆமோதித்தாள். அவர்கள் இருவரும் தனியாக அந்த பாதையில் மேற்கொண்டு பயணித்தனர். சில நொடிகளுக்குப் பிறகு அவர்களுக்கு வைரக்கற்களின் குவியல் தென்பட்டது. ராணி தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவள் அந்த வைரக்கற்களை ஒன்று சேர்க்க ஆரம்பித்தாள். அவளது ஆடை கிழியும் வரை நிரப்பியவாறே இருந்தாள். ராஜாவின் உள்ளம் சுக்கு நூறாக உடைந்தது. இருந்தாலும் அவர் தனியாகவே முன்னேறியவாறு இருந்தார். இறுதியில் அவர் மலையினை அடைந்தார். அங்கே இறைவன் அவருக்காக காத்து கொண்டிருந்தார். இறைவன் புன்னகைத்தவாறே ராஜாவிடம் கேட்டார், உன்னுடைய அன்புக்குரிய மக்கள் எங்கே? நானும் ஆர்வமாய் அவர்களை சந்திப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். ராஜா தலைகுனிந்து வேண்டுகோளுடன் கூறினார், இறைவனே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் அவர்களை என்னோடு அழைத்து வர முடியவில்லை. இறைவன் மிகுந்த கனிவோடு பதிலளித்தார், மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை ராஜா. அவர்கள் வரமாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். இந்த உலகத்தில் எவரெல்லாம் பக்தி வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, எவரெல்லாம் உலகமோகத்தில் சிக்கவில்லையோ, உண்மையாகவே அவர்கள்தான் என்னை வந்தடைய முடியும். யார் என்னை விட்டு உலக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தருகிறார்களோ அவர்கள் என்னை தரிசிக்க முடியாது.